சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறீங்க. முதல்வரின் பாராட்டையும் பெற்றிருக்கிறீங்க. 6.5 லட்சம் கோடி கிட்டத்தட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதிர்பார்த்தீங்களா நீங்க? ஆரம்பத்திலேருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது என்று நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், போஸ்ட் ஜிம்லேயே சொல்லியிருந்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல்ல இந்த மாநாட்டு குறித்து என்கிட்ட பேசும்பொழுது எவ்வளோ லட்சம் கோடி பண்ணுவோன்னு கேட்கவே இல்லை. அவர் கேட்ட முதல் கேள்வி வந்து தமிழகம் எங்கும் கொண்டு வரணும். கேள்வி இல்லை, அவர் சொன்ன உத்தரவு தான். தமிழகம் எங்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, இது தெரியும் இல்லை உனக்கு, அதுதான் மெயின் எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணும் அப்படின்னாரு. அடுத்தது வேலை வாய்ப்புகள், படித்த இளைஞர்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வேலை வேணும்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் மட்டும் இல்லை, அதிகாரிகள் எல்லாரோட சேர்ந்து அந்த கலந்துரையாடலில் ரொம்ப குறிப்பான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துறாரு. அவர் ஒரு நாளும் எவ்வளோ லட்சம் கோடி வரும், அதை தாண்டுவீங்களா, அந்த டார்கெட்டை தாண்டுவீங்களா, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டே வரல அவர்கிட்ட இருந்து. அதுதான் பயங்கர சர்ப்ரைஸ் எல்லாருமே. ஏன்னா ஹிஸ் விஷன் இஸ் ஸோ பிக். அவரோட எண்ண ஓட்டங்கள், தமிழகத்துக்கான அந்த ஒரு டார்கெட் வந்து அவ்வளோ பெரிது. அவர் சிந்திக்கிற விதமே வந்து, ஏன்னா அவர் மக்கள்கிட்ட போய் கேட்கும்பொழுது மக்கள் அவர்கிட்ட வந்து வேலை வாய்ப்பு தான் ரொம்ப பெரிய குறிப்பாக கேட்குறது. அது குறிப்பாக பெண்கள், அதுவும் தாய்மார்களுக்கு எவ்வளவு திட்டங்களை வரைத்து கொண்டு இருக்கிறார் முதலமைச்சர் அவர்களுக்கும் உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே இட் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் தேர், அந்த இன்புட் ஃப்ரம் ஃபீட்பேக் ஃப்ரம் பப்ளிக். ஸோ அவரோட மனதில் வந்து தமிழகம் எங்கும் வளர்ச்சி கொடுக்க வேண்டும், வேலைவாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு அவர்களது பெற்றோர்களுக்கு அந்தந்த இடத்து பக்கத்திலேயே வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். அதன் மூலம் அந்த லோக்கல் எக்கானமி பூம் ஆகும். அதன் மூலம் அவரது அந்த $1 trillion எக்கானமியோட ட்ரீம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்றப்ப நீங்களுமே குறிப்பிட்டிருந்தீங்க, இனி வந்து தென் தமிழகம் அதிக வளர்ச்சி பெறும் அப்படின்னு. பொதுவாக முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் கட்டுமானம், நிர்வாகம் அப்படின்லாம் பார்க்குறப்ப வந்து பெருநகரங்களை குறி வைப்பாங்க, குறிப்பாக தலைநகரங்களை குறி வச்சு தான் இருப்பாங்க. எப்படி நீங்கள் முதலீட்டாளர்களை தென் தமிழகம் நோக்கி வரைக்கும் நகர்த்த முடிஞ்சுது? எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? இந்த 2.5 ஆண்டுகளாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு அண்ணன், எனக்கு முன்னர் இந்த பொறுப்பில் இருந்த மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களும் எல்லோரும் சேர்ந்து அந்த அதிகாரிகள் எல்லாருமே வந்து என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, என்ன வெளியில் நம்ம மெசேஜிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழகம் என்றால் என்ன என்பது வெளியில் பெருசாக தெரியாமல் இருந்துச்சு. வெறும் ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், கோயில் குளம், ஒரு கலாச்சாரம், ஒரு இந்த மார்கழி உற்சவம், இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் அண்ட் செலிப்ரேஷன் ஆஃப் கலர், ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டு, அற்புதமான பாரம்பரியமிக்க ஒரு ஸ்டேட்டுன்னு தான் இருந்துச்சே தவிர இப்படிப்பட்ட மொழி இல்லை, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ வளர்ந்த தொழில்துறையில், இவ்வளோ வளர்ந்த இந்தியாவிலேயே அதிக ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற, தொழிற்சாலைகள் இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். அதில் இருக்கிறதுலே அட்வான்ஸ் மேனுஃபேக்சர் நடக்குது அப்படின்றதெல்லாம் அப்போ முன்னாடி இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணன்லாம் அதை செஞ்சு வருவாங்க. அந்த மெசேஜிங் போக போக எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, என்னடா இவங்க இடம் கேட்டால், ஃபேக்ட்ரிக்கு இடம் கேட்டால் இவ்வளோ தூரம் கேட்குறாங்க, அது வரைக்கும் ரோடு இருக்குது, இன்னும் தமிழகம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க, இங்கே வரைக்கும் சாலைகள் இருக்குது, இங்கே வரைக்கும் ஸ்கூல்ஸ் இருக்குது, இங்கே வரைக்கும் வளர்ந்த எல்லாம் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்கல்ல, அதற்கான வழிவகைகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கேன்னு பொண்ணுன்னா பார்த்து அந்த மெசேஜிங் வெளில போயிட்டே இருக்குது. அதற்கு முதல்ல நீ ரீபிராண்ட் பண்ணி ஸ்டேட்டை முதல்ல தமிழ்நாடு எல்லாருக்கும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன வழியாக பண்ணுங்கப்பா அப்படின்னாரு. ஒரு நல்ல கட்டமைப்பு இருக்கு, சமூகம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு குறிப்பிடுகிற போது ஒரு விமர்சனமா திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க, 10 லட்சம் கோடி பண்ணியிருக்கணும், 6.5 லட்சம் கோடின்றது கொஞ்சம் கம்மி தான். இல்லை, நான் சிலர் வந்து அரசியல் செய்யும் பலருக்கெல்லாம் பதில் சொல்கிற நேரம் இல்லை இப்போ எங்களுக்கு. ஏன்னா வந்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து செய்ய வேண்டியதே இருக்குது. இதில் நீங்கள் நாம் செஞ்சுருக்கிறதையும் பாருங்கள், நம்ம குவாலிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாருங்கள். இங்கே வந்திருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மற்ற மாநிலங்கள்லாம் என்ன மாநிலங்கள்னு இப்போ நான் சொல்ல வேணுமோ உங்களுக்கே நல்லா தெரியும். உத்தரப்பிரதேசெல்லாம் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 33.58 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்றப்ப தமிழ்நாடு இருக்கு. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு அந்த இந்தியாவோட பொருளாதாரம் எவ்வளோ பெருசு தெரியுமா, அதில் எவ்வளோ சொல்கிறாங்க இவங்கன்றது இதெல்லாம் எண்ணி பாருங்கள். அதை தாண்டி இன்னைக்கு குஜராத் எவ்வளோ பண்ணியிருக்குன்றலாம் உங்களுக்கு தெரியும்.
அந்த பாலிடிக்ஸ்லாம் போனேன்னா நான் முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கும் இந்த முக்கியமான பணியை நான் உங்களுக்கு சொல்ல தவறிடுவேன். நான் அவங்களோட கன்வர்ஷன் ரேட் பாருங்கள், இத்தனை ஆண்டு காலமாக அவங்க எவ்வளவு சொன்னாங்க, அதில் எவ்வளவு கிரவுண்டில் ரியாலிட்டியாக வந்திருக்குன்றதை பாருங்கள். நாம எவ்வளோ பண்ண போகிறோம் பாருங்கள். நாங்கள் இல்லை, நாம். ஏன்னா தலைவர் சொல்லியிருக்காங்க எல்லாமே நாமத்தான் இருக்க வேண்டும். எனவே தமிழக மக்கள் ஒன்றிணைந்து எவ்வளவு பெரிய வெற்றியை இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் பெறப்போகிறார்கள் என்பது எதிரணியில் இருக்கும் நண்பர்களும் பார்த்து தெரிந்து கொள்வோம். சின்ன இந்த மாதிரி விமர்சனத்தெல்லாம் கடந்து போயிடணும். அதுக்கு நேர்மையிலே எங்களுக்கு தமிழகத்தின் வளர்ச்சி குறித்து என்ன வேண்டிய அந்த டைம் எங்களுக்கு இருக்கு. ஆனால் அந்த டைம் ஏன்னா அவங்க சொல்ற விமர்சனம்லாம் ரொம்ப 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 சின்னதா இருக்கு. அதெல்லாம் நம்ம பதில் சொல்றதே ரொம்ப தப்பா இருக்கு. இல்ல அவங்க நீங்க இவ்வளவு லட்சம் அவ்வளவு லட்சம் பண்ணலாம், எவ்வளவு லட்சம் வேணா பண்ணலாம், 50 லட்சம் கூட பண்ணலாம். ஆனா அதுல எவ்வளவு வந்து கன்வர்ஷன் ரேட் கடந்த 2 ஜிம் என்ன கன்வர்ஷன் ரேட்டு அதெல்லாம் எடுத்து பாருங்க. ஆளுக்கால் ஒரு டேட்டா சொல்லுங்க. 20, 25, 30 இருப்பாங்களா? அதெல்லாம் வந்து நான் அவங்க பீங் வெரி ஜென்ரஸ் டு தம். நீங்கள் பரவாயில்ல, அவங்க ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க கூட. அவ்வளோலாம் கிடையாது. உத்தரப்பிரதேசலாம் எவ்வளோ 15, 20 இருக்கா? நீங்கள் பாருங்கள், அவங்க சொன்னது எவ்வளோ வந்திருக்கு, இதெல்லாம் பாருங்கள். ஓகேவா? பட் இந்த ஜிம்மில் எவ்வளோ பெருசாக நாங்கள் பண்ண போகிறோன்றதை நீங்கள் கவனிப்பீங்க. இந்த மாதத்திலிருந்தே ஏற்கனவே நாங்கள் ஃபர்ஸ்ட் ஓலர் நேற்று திறந்தாச்சு. போய் அந்த கிரவுண்ட் பிரேக்கிங் அந்த இனாகரேஷன் ஒன்று முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இப்போது பெரிய அறிவிப்பு ஒன்று வருது. அடுத்து முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவார். கன்வர்ஷன் ரேட் அப்படி சொன்னப்போ, பொதுவாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்கிறப்போ ஒரு 20%, 25% கன்வெர்ட் ஆனால பெரிய விஷயம்லாம் பார்க்குறப்ப நீங்கள் 75 விழுக்காடு எதிர்பார்க்கிறேன்றீங்களே, எந்த நம்பிக்கையில் அப்படி சொல்கிறீங்க? முதலமைச்சர்கள் நல்லாட்சி மீது இருக்கும் நம்பிக்கை தான். அவர் வைத்திருக்கும் அந்த அதிகாரிகள் சிறப்பான அதிகாரிகள். நாங்கள் எடுத்திருக்கோம் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்கிறீங்களே நம்ம நண்பர் இவரெல்லாம் எதிர்கட்சியில் இருக்கும் சிலர்லாம் 10 லட்சம் பண்ணியிருக்கலாம், 15 லட்சம் பண்ணியிருக்கலாம்லாம் சொல்கிறாங்க. 33 லட்சம் அது 33 அவங்க பண்ணுவாங்க. அது என்ன மாதிரியான 33 நீங்களே பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நாங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்ததெல்லாம் அவருக்கு டியூ டெலிஜென்ஸ், அவங்களுக்கு கம்பெனி வர்த்தா, அந்த கம்பெனிக்கு உண்மையாகவே இங்கே வந்து செயல்படக்கூடிய அந்த திறமை இருக்கிறதா, அவர்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் க்ளோஷர் பண்ண முடியுமா, அதாவது ஃபினான்ஷியல் தான் வந்து போட்டு இங்கே ஃபேக்ட்ரி நடத்தி 4 பேர் சம்பளம் கொடுக்குற அந்த திராணி இருக்கிறதா என்று பார்த்து எவ்வளோ முடியுமோ நம்மளால் ஓரளவு. அவங்க புக்குக்குள்ளே நம்ம வந்து பெருசாக போய்ப்பாங்க, ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் செக்ஸ் இதெல்லாம் பண்ணி தான் பார்க்குறோம். அப்படி பண்ணாமல் இஷ்டத்துக்கு வரவனெல்லாம் கையெழுத்து போடுறது தான் அந்த 13, 10, 20, 33 வரதெல்லாம் கதை. அந்த மாதிரி வேலை இங்கே பண்ண முடியாது. எங்கள் முதலமைச்சர் அதை விடவே மாட்டார். அவர் முதல்ல யார் இந்த கம்பெனி, என்ன கம்பெனி, இதனால என்ன மாதிரியான வேலை வரப்போகுது, எங்கே வரப்போகுது, இதெல்லாம் கேட்குறாரு. அதனால் கேள்வி கேட்காத இடத்துல என்ன வேணால் நடக்கும். இப்படி தமிழ்நாட்டில் அப்படி நடக்க முடியாது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஒன்னொன்னா கக்கு வேற அணு வேற பிரித்து பார்க்குறாரு. ஆனால் என்ன மீண்டும் ஒரு விமர்சனம்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பிரதமர் மோடிக்காக தான் வருது. உலக முதலீட்டாளர்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கைக்காக. ஏன் அப்போ இந்தியா முழுக்க வரல? அது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் வருது? ஏன் வர முதலீட்டாளர்கள் எல்லோரும் முதலில் வந்து தட்டும் கதவு ஏன் முதலமைச்சர் அவர்களின் அலுவலகத்தின் கதவாக இருக்கிறது? ஏன் இவ்வளோ சொல்றீங்க? ஏன் வின்ஃபாஸ்ட் குஜராத்துக்கு போல? ஏன் போயிங் இது குஜராத்துக்கு போல? சொல்லுங்க. ஏன் மற்ற மாநிலங்களுக்கு போகாமல் தமிழகத்துக்கு வருது? ஏன்னா தமிழகத்தில் தான் டேலண்ட் கேபிட்டல் சார். இது டேலண்ட் கேபிட்டல். திராவிட இயக்கங்கள், திராவிட மாடல் அரசு செய்து செதுக்கி வைத்த அற்புதமான டேலண்ட், அந்த ஒரு திறன் படைத்த திறன் வாய்ந்த மாநிலம் நம்மளது மட்டும்தான். நீங்கள் நம்மளோட மற்ற மாநிலத்தோட நம்ம தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணாதீங்க சார். நம்ம கம்பேரிசன் வேற நாடுகள் நீங்க அதான் குறிப்பிட்டு சொல்றீங்க. நம்ம மாநிலத்தோட எல்லாம் கம்பேர் இல்ல, பிற நாடுகள் பண்ணாதீங்க. வேஸ்ட். வைப்ரண்ட் குஜராத் இருக்கே உங்களுக்கு. இருக்கட்டும், இருந்துட்டு போதும். எல்லா மாநிலமும் இருக்கும். நான் மற்ற மாநிலங்களில் சார் அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் போகிறாரா? எவ்வளோ முதலீடுகள் வந்துச்சு? எப்படிப்பட்ட முதலீடு வந்துச்சு? இங்கே நாம் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணுறோம். எப்படிப்பட்ட முதலீடு வந்துச்சு, எவ்வளோ முதலீடு வந்துச்சு, ரெண்டுத்தையும் பாருங்கள். நான் ஒன்று சொல்லுவேன் சார். முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் இந்தியா வளர்வதற்காக ஒரு வலிமையான தமிழ்நாடு தான் முக்கியம் என்று இந்தியா வளர்வதற்காக சொல்கிறார். தமிழ்நாடு மட்டும் வளர்றதுக்காக அவர் இன்றைக்குமே பேசல. மிகப்பெரிய ஒரு வளர்ந்த நாடு இது, வளர்ந்த தமிழ்நாடு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து எனக்கு 30 ஏக்கர் கொடுங்க, நான் வந்து பெரிய வின் ஃபார்ம் பெற போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டால் பண்ண முடியுமா? முடியாது. அதை கொண்டு போய் கொடுங்க குஜராத்துக்கு, நான் வேணாம் சொல்லியே. ஆனால் ஒரு ஹை எண்டு R&D ஜாப்ஸ், 3000 R&D ஜாப்ஸ் வேணும்,
அதில் 500 PhD வேணும். அந்த 500 PhDயில் 250 பேர் 300 பேர் பெண்களாக இருக்கணும்னா வேற எங்கே இப்போ தமிழ்நாட்டு தான் வந்தாகணும். இதில் இன்னொன்று பார்க்கிற போது முதலீடுகளை ஈர்ப்பதில் எதற்காக தமிழகம் 5வது இடத்தில் இருப்பதா ஒரு புள்ளி விவரம்? இல்லை நீங்கள் எந்த கணக்கு பார்க்குறீங்கன்றது இல்லை, முதலீடுகளை ஈர்ப்பது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நான் மீண்டும் என்ன சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு வந்து திருப்பி இன்னொரு முதலீடு 3 மாதத்தில் நடத்துங்க, அதில் 10 லட்சம் கோடி பண்ணி காமிங்கன்னா பண்ணி காட்டுறோம் நாங்கள். சாதாரண லெஃப்ட் ஹேண்டில் பண்ணி காட்டுறோம் நாங்கள். இப்போ இதில் நாங்கள் கொண்டு வந்திருக்குல்ல ஒரு கிராமப்புற பெண்களுக்கு 30,000 20,000 அப்படி பல்காக வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. படித்த இளைஞர் படித்த இளைஞர்களுக்கு போயிங் மாதிரி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ரினியூவபிள் ஸ்பேஸில் ஹை எண்ட் ஜாப்ஸ் கிடைக்க போகுது. இதுதானே நம்மளுக்கு தேவை. எதிர்க்கட்சி தலைவர் வந்து எனக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க, கடந்த முறை ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு மாதிரி நடத்துனீங்கல்ல, என்ன நடந்தது, எல்லாம் வெள்ளை அறிக்கை எனக்கு வேணும்னு நாங்கள் சொல்கிறோம். 3 லட்சம் கோடி இந்த 2.5 ஆண்டுகளே செய்தோம். 6 லட்சம் கோடிக்கு மேலே இந்த முதலீட்டாளர் மாநாட்டிலே சொல்கிறோம். இது இன்னும் இருக்கல, இன்னும் போகுது. வெள்ளை அறிக்கை என்ன மொத்தமாக ஸ்டேட்மெண்ட் நாங்கள் இப்போ சட்டமன்றத்தில் இதெல்லாம் சொல்லாமே இருக்க போகிறோம். நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்ல போகிறோம். இதை வந்து உட்காந்து கேளுங்க. முதல்ல சட்டமன்றத்தில் வந்து உட்கார சொல்லுங்கள். அவரை உட்காந்து நாங்களாம் சொல்லுவோம், நல்லா காது குளிர கேட்டு போக சொல்லுங்கள் அவரை. இல்லை இப்போ 2015 ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது மாநாடு, அப்புறம் 2019 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபோது மாநாடு பண்ணாங்க. நீங்கள் நடத்தின இந்த மாநாட்டுக்கு அவங்களோட மாநாட்டுக்கு என்ன வித்தியாசம்? அது மாநாடே கிடையாது, 2 மாநாடும். நீங்கள் வந்து போனவங்க எல்லாரையும் கேளுங்க. 3 மாநாட்டுகளுக்கும் வந்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் இந்த மாநாட்டில் எப்படி குவாலிட்டியாக இருந்துச்சுன்றதை மட்டும் பாருங்கள். உலகத்துலேருந்து எல்லா பகுதியிலும் இருந்தாங்க. இப்போ எனக்கு நடந்து மிகப்பெரிய சந்தோஷம் முதலமைச்சருக்கு என்ன, 40,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இளைஞர்கள் தாரசாரே வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாம் உட்காந்து கேள்வி கேட்டாங்க. வந்து சும்மா வந்து ஒரு சேரை ஒப்பிட்டு போல யாரும் வந்து எல்லாம் போல என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, என்ன சார் உங்கள் பசங்க இப்படி கேள்வி கேட்குறாங்க, எல்லாம் மிரண்டு போகிறாங்க. நம்ம பிள்ளைங்க ஒரு நல்ல ஒரு இப்போ காலேஜில் இருக்க பிள்ளைங்க வந்து அவங்க கேட்குற கேள்விலாம் எல்லாம் உலகத்துல பல கார்னர்லேருந்து வரவங்கலாம், என்ன பாஸ் வேற எந்த இடத்துலையும் இப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, எங்களை போட்டு இப்படி துரி எடுக்கிறாங்க உங்க பிள்ளைங்கன்னு. அதுதானே எதிர்பார்த்தாரு முதலமைச்சர். எதுக்கு எடுத்தாலும் ஒரு குழுவை போடுவாங்க. அந்த குழு என்ன செய்யுது? அதெல்லாம் அறவைக்காடுக்கு பேசுகிற விஷயம். ஏன் அறவைக்காடுன்னு சொல்கிறேன், ஒரு டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்குது, எல்லா இடத்துலேருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. எங்கே தெரியுமா பிரச்சனை? ஏன்னா இதுதான் சொல்கிறேன், அந்த அரசாங்கங்களுக்கெல்லாம் இதுக்கு முந்தைய அரசாங்கங்களுக்கெல்லாம் கன்வர்ஷன் ரேட் ஏன் போராடுச்சுன்னா அடுத்து வரப்போகிற சிக்கல் தெரியாது அவங்களுக்கு. நாங்கள் முன்கூட்டியே அதை ஆராய்ந்து செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறதுனால தான் அடுத்து வரக்கூடிய விஷயத்தை எதிர்பார்க்குறாரு. என்ன வரும்னு சொல்கிறேன், ஒரு முதலீடு வருது, பல்வேறு கிளியரன்சஸ் வேணும். வெறும் ஒரு முதலீட்டாளர் வந்து கையெழுத்து போட்டதுனால எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கிளியர் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வேலை இருக்குது. இது அரசாங்கத்தை எப்படி இயக்குதுன்றதோ, அரசாங்கம் எப்படி இயங்குன்றதோ, இதெல்லாம் அடிப்படை புரிதலே இல்லாத எதிர்கட்சிகள் பேசுகிற விஷயம் தான் இதெல்லாம். ஓகே, உடனடியாக இருந்தாங்க உங்களுக்கு எல்லாம் அரசாங்கம் துரிதமாக செயல்படுது. அதான முதல்வரோட, அதனால தான் முதலமைச்சர் செய்கிறாரு. அதனால தான் முதலமைச்சர் சொல்கிறது என்ன, முதலீட்டாளர்கள் மாநாடு முடிஞ்சது, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டாச்சு, ஆனால் அடுத்து இது செயலாக்கப்பட வேண்டும். இதன் மூலம் வேலை வாய்ப்புகள் நமது பிள்ளைகளுக்கு வரும் வரை அவர் உறங்க மாட்டார். இதான் வாய்ப்பு, அவரும் உறங்க மாட்டார், எங்களையும் உறங்க விட மாட்டார். மாநாடு நடப்பதற்கு முன்பு தான் ஒரு பெரிய புயல் வெள்ளம் பெருநகரத்தை தாக்கி, நீங்கள் வளர்ச்சி தூத்துக்குடியெல்லாம் கான்சென்ட்ரேட், அங்கெல்லாம் பெரிய தாக்குதல் இருந்தது இல்லை, அதை பார்த்து முதலீட்டாளர்கள் அச்சப்படலை. அதே தூத்துக்குடிக்கு தான் 16,000 கோடி முதலீடுகளை கொண்டு வந்திருக்காங்க முதலமைச்சர்கள். இதுக்கு என்ன சொல்றீங்க? அதான் முதலமைச்சர். ஏன் அவங்களுக்கு அச்சம் இல்லையா? அதனால அச்சம் இல்லை சார், முதலமைச்சர் மேல இருக்க நம்பிக்கை. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்ஃபேக்ட் ஜப்பான்ல சுனாமியே வருது, ஆனால் அங்கே இருக்கும் நபர்கள் எல்லாம் அந்த கண்டிஞ்சன்ட் தவறாமல் தமிழ்நாட்டு இந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு கவர்னரே வந்து கலந்துக்கிறார், முதல்வர் அவர்களை மேடையில் அவரும் சேர்ந்து கலந்துக்கிறார். கலந்துக்கிட்டு இத்தனை திட்டங்கள் நாங்களும் பார்க்குறோம். ஜப்பானோட மிகப்பெரிய நண்பன் நமது தமிழ்நாடு, ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பெரிய ஒரு சகோதரர் மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் இருக்காங்க. அவர்களும் நாங்களும் நிறைய திட்டங்களை பண்ணணும். இன்னும் ஜப்பானீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் பெருசாக வளரப்போகுது தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. தமிழக ஒட்டுமொத்த அரசாங்கம் நின்று, அமைச்சர்கள் நின்று, எல்லாம் நின்று வேலை பண்ணுறாங்கன்றதையும் பார்க்குறாங்களே உலகில் இருக்கிறவங்க. எப்படி ஒரு அரசாங்கம் ஆக்டிவாகவே இருக்கு. பேரழிவு நடக்கும் பொழுது அடுத்த நொடி முதலமைச்சர் இருக்கிறாங்க. ஸோ எதிர்கட்சிகளின் விமர்சனம்லாம் அவங்களுக்கு அச்சத்தை தரல. இல்லை அது அதான் சொல்றேனே, அச்சத்தை என்னது அதை பற்றி நாங்கள் சிந்திக்கிறதுக்கான, ஏன்னா ஆக்கப்பூர்வமான விமர்சனம் எதுவும் இல்லை சார். எதிர்கட்சி ரொம்ப அவசியம் சார். எங்கள் முத்தமிழ் தலைவர் கலைஞர் எங்களை அப்படி தான் வளர்த்துருக்காரு. ஜனநாயகத்தின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட ஒரே ஏகம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். சம்மந்தமேலமா ஏதாவது சொல்லணுன்றதுக்காக சொன்னால் அது அவங்களும் சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் நான் டைம் வேஸ்ட் பண்ணணும்? இப்போ இதில் இன்னொன்றையும் கவனிக்க முடிந்தது. மத்திய அமைச்சர்
பியூஷ் கோயல் வந்து பேசினது. அவர் சொல்றார், நாங்கள் 10 ஆண்டுகளாகவே தமிழ்நாடு அரசோடு இணக்கமாக இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. உண்மையை சொல்லுங்க, மத்திய அரசு எந்த அளவுக்கு உங்களுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? துறை ரீதியாக கேட்குறீங்களா? துறை ரீதியாக வந்து நாங்கள் பல விஷயங்களை நம்ம ஒன்று ஒன்றா கேட்டுட்ருக்கோம். ஒரு சில நேரத்தில் ஒரு சில பின்னடைவுகள் இருக்க தான் செய்யுது. இப்போ சமீப காலத்தில் நாம் 2-3 திட்டங்களுக்கு, இப்போ பிஎம் மித்ரா பார்க்கு நம்ம விருதுநகரில் அருமையான தங்கம் தென்னரசு அவர்கள் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்களின் முன்னெடுப்பில் அது வந்ததுங்க. அதை வந்து கொண்டதுக்கு அது வந்து நம்ம சிப்காட்டை எடுத்து நடத்தணும்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இவங்க ஒத்துழைக்கிறாங்களா அவங்க ஒத்துழைக்கிறாங்களாம் சிந்திச்சுட்டு நம்ம அதை பற்றி நேர விரயம் செய்யாமல் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்தால் மிகப்பெரிய அளவுக்கு நாம் அதுவே பெரிய சக்சஸ். முதலமைச்சரினுடைய கனவு இலக்கு அப்படின்றது 2030 $1 trillion பொருளாதாரத்தை நோக்கி தமிழகத்தை முன்னெடுப்பது அப்படின்னு. கிட்டத்தட்ட 18% விழுக்காடு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்றப்ப அந்த மாநாட்டு கலந்துரையாடல்லையே பல பொருளாதார நிபுணர்கள் சொன்னது ரொம்ப இது அசாத்தியமான சவாலான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையை சொல்லுங்க, இதை அச்சீவ் பண்ண முடியுமா, இல்லை ஒரு பெரிய இலக்கு வச்சு பயணிப்போன்றதுனால? நான் இதுக்கு டீட்டெயில் கூட உள்ளே போனோன்னா அது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ணன் சொல்லுவார். பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் கேட்குறீங்க, நான் பதில் சொல்ல தேவை. எங்கள் இருக்கிறதுலே பெரிய ஆப்போசிஷனாக இருக்கிற பாஜக சொன்னால் நம்புவீங்கள்ல? ஒன்றிய அமைச்சர் அருமை அமைச்சர் நமது பியூஷ் கோயல் அவர் வந்தார். அவர் என்ன சொன்னார்? முதலமைச்சரை பார்த்து, இவ்வளோ பெரிய டார்கெட் இது, ஐம் ஹாப்பி, இவ்வளோ பெரிய டார்கெட் வச்சிருக்காருன்னு எனக்கு சந்தோஷம், நிச்சயமாக இதை இந்த முதல்வர் செய்வார் என்று சொல்லிட்டு போனார். என்ன வேணும்? ஸோ சாத்தியப்படும், கனவு நிறைவேறும் அப்படின்றீங்க. நிறைவாக ஒரு கேள்வி, அந்த மாநாட்டிலையும் பலர் சொன்னது, பல விவாதங்களையும் சொன்னது வந்து நிறைய உலக முதலீட்டாளர்களை வரவேற்றிருக்கிறாங்க, அவங்க நம்பிக்கையை பெற்றிருக்கிறாங்கன்றது ஒரு புறம். ஆனால் தமிழ் தொழில் முனைவோர்களை, தமிழ் முதலாளிகளுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வரும், அதில் இவங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்தாமல் இருக்காங்களான்ற ஒரு விமர்சனம். இவங்க பேப்பரை படிக்கிறதுலாம் நினைக்கிறேன். ஒரு உலக முதலீட்டாளர் மாட இந்த தேதின்னு நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சோம், நடத்துகிறோம். அடுத்து 2 நாள் கழித்து அயலக தமிழர் தினம் நடக்குது. அதில் உலகத்தில் இருக்க அனைத்து தமிழ் உள்ளங்களையும் கொண்டு வந்து நேற்றும் இன்றும் மிகப்பெரிய அளவில் அதே அரங்கில் அதே அரங்கு நிரம்ப அதே அந்த ஒட்டுமொத்த செட்டப் எல்லாம் வச்சு அவர்களுக்கு என்னெல்லாம் வசதிகள் செய்து கொடுத்தோமோ அதெல்லாம் இவர்களுக்கும் செய்து கொடுத்து மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து, உங்களை பார்த்தா தான் எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் வருது அப்படின்றலாம் சொல்லி இன்று முதல்வர் அவர்கள் இன்று காலை பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தாங்களான்னு தெரியல, அவங்க பார்க்கணும். அதெல்லாம் இந்த அறிவிப்பு ஏற்கனவே வந்துருச்சு, இது பண்ண போறோம். அது தனி ஒரு நிகழ்ச்சி, தமிழருக்கு தனியாகவே ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கோம். நீங்க கேட்கறது அதுல ஏன் பண்ணலன்னு கேட்குறீங்க. அதுலயும் வந்தாங்க. இந்த நிகழ்ச்சி ரெண்டுத்தையும் பக்கத்து இவர்களுக்கான காரணமும் இதுதான். ஓகே, ஏன்னா 2மே அப்போ அதுக்கு வரவங்க இதுக்கும் வருவாங்க, அவர்களுக்கான செலவு 2 வந்துட்டு போக தேவையில்லை அப்படின்றதுக்காக 2 அவங்க அந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கும் பல பேர் வந்தாங்க. இந்த தமிழர்களுக்காக தனியாக அயலக தமிழர்களுக்காக நடத்தப்பட்ட இந்த மாநாட்டுக்கும் பல ஆயிரம் கணக்கில் எல்லாரும் வந்து மிகப்பெரிய அளவு சந்தோஷத்துடன் அவர்களது முதலீடுகள் மிகப்பெரிய அளவுக்கு நிச்சயமாக வரும் என்ற அந்த உத்தரவாதத்தையும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். காலை நமது முதலமைச்சர் அவர்கள் பேசினா கேட்டீங்க இல்லையா? நிச்சயம். அது உங்க மகிழ்ச்சி, உங்க சந்தோஷம் தான் எனது சந்தோஷம், அதான் எனக்கு உற்சாக சொன்னாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கணும். அவசரமா ஏதாவது வழியில் தள்ளக்கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்பிக்கையும் உற்சாகமும் இருக்கு. ஒரு கனவை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. எங்க நிகழ்ச்சி சார் கனவு இல்லை, சரியான இலக்கு தான். அது அந்த இலக்கு தான், சரியான இலக்கு. கட்டாயம் அடைஞ்சிரும். என்ன நேயர்களை, மற்றொரு சிறப்பு நேர்காணலில் மற்றொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.